கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1707க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 43 அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். 2 காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சில வேளைகளிலே நமக்கு ஏன் துன்பம் வருகிறது, ஏன் துயரம் வருகிறது? மனிதர்களை பார்ப்பதினாலே, மனிதர்களுடைய கைகளை பார்ப்பதினாலே, பண ஆசையினாலே, தீய காரியங்களினாலே சில பிரச்சனைகள் வந்து விடுகிறது. தீய மனிதர்களினாலே சில பிரச்சனைகள் வந்து விடுகிறது. நாம் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் இருப்போமானால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை குறித்து மனம் சலித்து போய்விட்டாய். சில வேளைகளில் நாம் அடிக்கடி ஆண்டவரை கூப்பிட்டு அற்புதம் நடக்காததினாலும் சலிப்பு வந்து விடுகிறது, கூப்பிடாததினாலும் சலிப்பு வந்து விடுகிறது. தேவ வார்த்தை, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், மனம் சலித்து போய்விட வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் தீர்த்து வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு மனம் சலித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் அவர்களுக்கு துணை நிற்கட்டும், மகிமையின் கரம் அவர்களுக்கு துணை நிற்கட்டும், வல்லமையின் கரம் துணை நிற்கட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மனிதர்கள் முகங்களை பார்த்தாய், பணம் இல்லையே என்று ஏங்கினாய், பிரச்சனைகளை கண்டு கலங்கினாய். இன்றைக்கு தேவ வார்த்தை உன்னை தேடி வருகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, மனம் சலித்து போய்விடாதே. உன் பிரச்சனைகள் மாறப்போகிறது. உனக்கு இருந்த கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள், தொழிலிலே வந்த நஷ்டங்கள், வியாபாரத்தில் வந்த நஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ விடுதலையாவாய், விடுதலையாவாய், விடுதலையாவாய். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பிரகாசத்தை கட்டளையிடுவார். நீ பிரகாசிப்பிக்கப்பட போகிற மகனாக, மகளாக இருக்க போகிறாய். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அது நடக்கும். நம்பு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.